அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். அரசியல் சமூக பொருளாதார தளத்தில் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொள்பவர் சமூக செயற்பாட்டாளர் சொல்லின் செல்வர் திரு சூர்யா சேவியர் அவர்களின் காவிரி நீரோவியம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்நூல் காவிரியையும் அது கடந்து சென்ற பாதைகளையும், காவிரி கரைகளில் உருவான நகரங்களையும், அதன் நாகரிகங்களையும், நாகரிகத்தின் பெரு வரலாற்றையும், வரலாற்றை மறந்தவர்களாலும், வரலாறு தெரியாதவர்களாலும், வரலாற்றை திரிப்பவர்களாலும் அது வதைப்படும் துயரத்தையும் வழிகள் பல தாங்கியும் நம்மை வாழ வைக்கும் காவிரியின் நற்பண்பையும் நயம்பட பேசுகிறது இந்நூல். நூலின் அத்தியாயம் 73 மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, வேதாரண்யம், கோடியக்கரை நிலவியல். இயற்கையின் உருவாக்கத்தை மனிதர்கள் இன்னும் அறிய வேண்டியிருக்கிறது. அதை நோக்கிய தேடல்கள் உலகெங்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நிலமட்டம் உயர்வாழ் பல்வேறு காலங்களில் காவிரியின் ஓடுபாதைகள் மாறியதை முன்பு அறிந்தோம். அதேபோன்று பட்டுக்கோட்டை முதல் மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, வேதாரண்யம், கோடியக்கரை வரை நிலமட்டம் உயர்வதாக ஆய்வுகள் செய்யப்பட்டுள்ளது. இதனால் கடந்த காலம் முதல் தற்போது வரை நிலத்திலும் கடலிலும் ஏற்பட்ட மாறுதல்கள் குறித்த ஆய்வுகள் வெளிவந்துள்ளது. இந்த ஆய்வுகள் உலகம் தழுவிய அளவில் நடைபெறும் ஆய்வுகளை மையப்படுத்தியே செய்யப்பட்டது. இன்றைய கடல் மட்டத்தோடு கடந்த கால கடல் மட்டத்தை ஒப்பிடும்போது கடந்த 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே கடல் மட்டம் உயர்ந்தும் தாழ்ந்தும் வந்திருப்பதாக உலகம் சார்ந்து நடத்தப்பட்ட ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தெற்காசிய நாடுகளில் இந்தியாவும் இலங்கையும் மிக அருகில் உள்ள 2 நிலப்பகுதிகள் கொண்ட நாடுகள். இந்நிலப்பகுதிகள் இரண்டும் கடந்த காலத்தில் ஒரே நிலப்பகுதியாக இருந்தன என்றும் பின்னர் கடல் கோளினால் பிரிக்கப்பட்டன என்றும் சங்ககால தமிழ் இலக்கியங்கள் விவரிக்கின்றன. கடந்த 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு கடல் மட்டம் இன்றைய கடல் மட்டத்தை விட சுமார் 7 மீட்டர் ஆழத்தில் இருந்ததாகவும், 1.4 லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டத்தில் 130 மீட்டர் ஆழத்திற்கு தாழ்ந்ததாகவும், 1.25 லட்சம் ஆண்டுகள் காலகட்டத்தில் கடல் மட்டம் உயர்ந்து தற்காலத்தில் உள்ள மட்டத்திற்கு 5 மீட்டர் கீழான உயரத்தை அடைந்தது என்றும் அந்த ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. பின்னர் கடல் மட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக தாழ்ந்து சுமார் 20,000 ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டத்தில் இன்றைய கடல் மட்டத்தை விட 130 மீட்டர் ஆழத்தில் இருந்ததாகவும், கடந்த 20,000 ஆண்டுகள் முதல் கொஞ்சம் கொஞ்சமாக கடல் மட்டம் உயர்ந்து தற்கால நிலையை அடைந்திருக்கிறது என்றும் இந்த ஆய்வுகள் கூறுகின்றன. கடந்த 2 லட்சம் ஆண்டுகள் முதல் தற்காலம் வரை கடல் மட்டம் தாழ்ந்தபோது இந்தியாவும் இலங்கையும் இணைந்திருந்ததையும், கடல் மட்டம் உயர்ந்த காலங்களில் 2 நிலப்பகுதிகளாக பிரிந்து இருந்ததையும், இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே வடமேற்கே வேதாரண்யத்தில் இருந்து தென்கிழக்கே இலங்கை யாழ்ப்பாணத்தை நோக்கி நீளமான நிலப்பகுதி உருவாகி வருவது ஆய்வுகளில் கண்டறியப்பட்டிருக்கிறது. செயற்கைக்கோள் படம் மற்றும் கணினி தகவலியல் சார் ஆய்வுகள் மேலும் பல அரிய தகவல்களை வெளிக்கொணர்ந்திருக்கின்றன. வேதாரண்யத்திற்கு மேற்கே உள்ள பட்டுக்கோட்டை மன்னார்குடி பகுதியில் 2 பூமி வெடிப்புகள் உள்ளதாகவும், இதன் மூலம் பட்டுக்கோட்டை மன்னார்குடி பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழுந்து கொண்டிருப்பதாகவும் தெரிகிறது. இதனால் கிழக்கே உள்ள திருத்துறைப்பூண்டி வேதாரண்யம் கடலோர பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே உயர்ந்தும் தென்கிழக்காக வளர்ந்தும் வருகிறது. இதன் காரணமாக வடமேற்கே திருத்துறைப்பூண்டியில் இருந்து தென்கிழக்கே வேதாரண்யம், கோடியக்கரை வரை கடந்த 6,000 ஆண்டுகளில் 60 கிலோமீட்டர் கடல் பின்வாங்குவதோடு நிலப்பகுதி மண்மேடுகளாக பிறை வடிவில் உருவாகி இருக்கிறது. பட்டுக்கோட்டை மன்னார்குடி நிலப்பகுதி உயரும்போது அதை சுற்றி கொண்டு கடற்கரை ஓரமாக மார்ச் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை வடக்கு நோக்கி ஓடும் கடலோர நீரோட்டமும், நவம்பர் முதல் பிப்ரவரி வரை தெற்கு நோக்கி ஓடும் நீரோட்டமும் இதற்கு காரணம் என்கிறது ஆய்வுகள். அதாவது பட்டுக்கோட்டை மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி பகுதியை கடக்கும்போது நீரோட்டம் தடுக்கப்படுவதால் அப்பகுதியை சுற்றி நீரோட்டமானது பிறை வடிவில் மணலை கொட்டுகிறது. இந்நிலப்பகுதி சுமார் 6,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர உயர ஒன்றன் பின் ஒன்றாக முந்தைய பிறை வடிவ மண்மேடுகளை
அடுத்தடுத்த மணல் மேடுகள் சுற்றி கொண்டு இப்படி வடிவம் பெற்றிருக்கின்றன. இதேபோல் திருத்துறைப்பூண்டி முதல் கோடியக்கரை வரை காணப்படும் மணல் மேடுகளை கார்பன் வயது கணிப்புக்கு உட்படுத்தியுள்ளார்கள். அதில் கிமு 4100 ஆண்டுகளில் கடற்கரையானது திருத்துறைப்பூண்டி அருகே இருந்ததாகவும், நிலம் உயரும் போது கடல் பின்வாங்கி கிமு 3600 ஆண்டுகளில் மரங்காநல்லூரை அடைந்ததாகவும் தெரிய வருகிறது. கிமு 1600ஆம் ஆண்டுகளில் கடல் மேலும் பின்வாங்கி திட்டக்குடியையும், கிபி 700ஆம் ஆண்டுகளில் வேதாரண்யத்தையும், பின்னர் கிபி 1000ல் கோடியக்கரையையும் அடைந்திருக்கிறது. கிபி 2000 ஆண்டுகளில் எடுத்த செயற்கைக்கோள் படங்கள் கடலில் கோடியக்கரையில் இருந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி 20 கிலோமீட்டர் வரை மண் குவியல்கள் இருப்பதை குறிப்பதால் ஆண்டுக்கு 20 மீட்டர் வீதம் நிலப்பகுதி கோடியக்கரையிலிருந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி கடலில் உருவாகியுள்ளது என கணித்திருக்கிறார்கள். இதுபோன்று கடந்த 6000 ஆண்டுகளில் இருந்து இன்று வரை ஒவ்வொரு ஆண்டுக்கும் இடையே மாறுபட்ட அளவீடுகளில் திருத்துறைப்பூண்டியிலிருந்து கோடியக்கரை வரை உருவாகியுள்ள நிலப்பகுதிகள் பட்டுக்கோட்டை, மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி பகுதிகளில் பூமி மேல் எழுவதில் உள்ள மாறுபட்ட தன்மைகளையும் இக்காலங்களில் கடல் நீரோட்டத்தின் மாறுபட்ட வேகத்தையும் காட்டுகின்றன. மேலும் கடந்த 6000 ஆண்டுகளில் சுமார் 60 கிலோமீட்டர் தூரம் திருத்துறைப்பூண்டியிலிருந்து கோடியக்கரைக்கு அப்பால் கடலில் 20 கிலோமீட்டர் வரை யாழ்ப்பாணத்தை நோக்கி வளர்ந்துள்ள நிலப்பகுதி எதிர்காலத்தில் எவ்வாறு பரிணாம வளர்ச்சி பெறும் என்று கணினியில் காட்சிப்படுத்திய போது மிக முக்கியமான விஷயங்களை கணித்திருக்கிறார்கள். தற்போது கோடியக்கரை யாழ்ப்பாணத்திற்கு நடுவே பாதி தூரம் 20 கிலோமீட்டர் வரை கடலில் தென்படும் மணல் படுகைகள் இன்னும் 500 ஆண்டுகளில் மேலும் 10 கிலோமீட்டர் யாழ்ப்பாணத்தை நோக்கி வளைந்து நெளிந்த நிலப்பகுதியாக வளர்ந்திருக்கும். கிபி 2600ஆம் ஆண்டுகளில் 40 கிலோமீட்டர் தொலைவுக்கும் 2750ஆம் ஆண்டுகளில் 50 கிலோமீட்டர் தொலைவுக்கும் வளர்ந்திருக்கும். இதன் மூலம் வளைந்து நெளிந்த நிலப்பகுதியாக யாழ்ப்பாணத்தோடு இணையும். பட்டுக்கோட்டை, மன்னார்குடி நிலப்பகுதியின் உயர்வு, கடல் நீரோட்டத்தின் வேகம், சுழற்சி ஆகியவை கடந்த 6000 ஆண்டுகளில் இருந்து வரும் இதே நிலையில் தொடர்ந்தால் இந்திய இலங்கை நிலப்பகுதிகள் இணைவது சாத்தியம்தான். அதாவது இந்தியாவும் இலங்கையும் ஒரு இயற்கையான நிலப்பாலத்தால் 2750ஆம் ஆண்டுகளில் இணைந்திருக்கும். இப்புதிய நிலப்பாலத்தின் மூலம் உருவாகும் நிலவியல் மாற்றங்கள், கடல் நீரோட்டத்தில் ஏற்படும் மாற்றங்கள், இவை வளைகுடாவில் ஏற்படுத்தும் தாக்கம் ஆகியவை விரிவாக ஆராயப்பட வேண்டும். அப்படி ஒரு நிலப்பகுதி உருவாகி இருந்தால் எதிர்காலத்தில் ஏற்பட போகும் புவியியல் மாற்றங்கள் புதிய திறப்புகளையும் ஏற்படுத்தலாம் என்று ஆய்வுகள் தெரிவிக்கிறது. மண் என்றால் கழிவு என்றே புறநானூறு விளக்கம் தருகிறது. சிறிய கட்பெரினே எமக்கு ஈயும் மண்ணே. புறநானூறு 235. மண் கழிந்து போன ஒன்று. மன்னார்குடி என்ற பெயரும் மன்னார் வளைகுடா என்ற பெயரும் எப்படி உருவானது என்பதற்கான வரலாற்று ரீதியான ஆதாரங்கள் மத நம்பிக்கை சார்ந்தே சொல்லப்பட்டாலும் கடலின் கழிவு பகுதி என்ற பொருளிலும் உருவாகி இருக்கலாம் என புறநானூறு தரும் ஆதாரங்கள் மூலம் புரிய வாய்ப்பு ஏற்படுகிறது. பூண்டி என்ற சொல்லும் கூட சூழ்ந்து கொள்ளுதல் எனும் வினை அடிப்படையில் தோன்றியதாக சூடாமணி நிகண்டும் திவாகரக நிகண்டும் குறிப்பிடுகின்றன. பூண்டு என்பதும் கூட பல பற்களின் சூழல்தான். மணல் மேடுகள் பிறை வடிவில் சூழ்ந்த பகுதி என்பதிலிருந்து பூண்டி உருவாகி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. நிலமட்டம் உயர்வதால் ஏற்படும் உராய்வுகளால் பூமியில் கடும் வெப்பம் ஏற்படுகிறது. இதனால் ஏற்படுவதே வெந்நீர் ஊற்றுகள். வெந்நீர் ஊற்றுகள் உருவானதை வைத்தே நிலம் மேலே எழுகிறது என்று கணிக்கிறார்கள் விஞ்ஞானிகள். திருத்துறைப்பூண்டி சந்தைப்பேட்டைக்கு அருகே ஒரு வெந்நீர் ஊற்று இருக்கிறது. இமயமலையில் இருக்கும் வெந்நீர் ஊற்றை போன்று மிகுந்த வெப்பத்தோடு இவை இல்லை. ஆனால் ஓரளவு வெப்பத்துடன் தான் இந்த ஊற்று வழிகிறது. இந்நீரை அப்படியே வயலுக்கு பாய்ச்சினால் பயிர் கருகும் என்பதால் ஆற வைத்து பாய்ச்சுகிறார்கள். இமயமலையும் நில மோதல்களால் அழிந்து போன டெரிஸ் கடல்தான். எனவேதான் கடலில் உள்ள உயிரினங்கள் இமயமலையில் இருப்பதை பார்க்க முடிகிறது. இமயமலைக்கு அமைதியை தேடி பலர் செல்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் ஒன்றை உணர்வதில்லை. இமயமலையில் அவர்கள் காணும் அமைதி இமயமலையின் அமைதிதான். அவர்களுக்கான அமைதியை அவர்களுக்குள் தான் தேட வேண்டும். அவர்கள் தேடட்டும். நாம் அடுத்து திருவாரூர் பயணமாவோம்.
நூலின் அடுத்த அத்தியாயம் 74. திருவாரூர். இயற்கையை மதங்கள் என்னதான் தனக்குள் மூடி மறைக்க முயன்றாலும் தொன்ம எச்சங்களில் அது தன்னை துருத்தி கொண்டு வெளிவந்து விடுகிறது. ஆறுகளும் அது உருவாக்கிய உயிரினங்களும் இடத்திற்கு இடம், மண்ணுக்கு மண் மாறுபாடு கொள்கிறது. ஆறுகளின் வளமையில் அப்பகுதியில் அதிகம் தோன்றிய உயிரினங்களில் ஒன்று நண்டு. நண்டுக்கு ஆரு என பெயர். நண்டுகளின் வாழ்விடம் ஆரூர். சைவத்தின் வருகைக்கு பிறகு தமிழின் உடன்படு மெய் இலக்கணத்தின்படி திரு கூட்டல் ஆரூர் சமம் திருவாரூர் என்றாகியது. திருவாரூரிலிருந்து மயிலாடுதுறை செல்லும் வழியில் கடகம்பாடி எனும் ஊரில் உள்ள முருகன் கோவிலில் முருகன் தனது கையில் நண்டு ஒன்றை ஏந்திய நிலையில் இருக்கிறார். ஆற்றிலிருந்து வெளியேறிய நண்டு ஒன்று முருகனை வழிபட வந்ததாக ஐதீகம். இதேபோல் இன்னும் சற்று தொலைவில் திருந்துதேவன்குடி எனும் ஊரில் சிவலிங்கத்தை நண்டு வழிபட்டதாக கருதும் கோவிலும் உண்டு. அன்ன வண்ணம் ஆரூரில் அமணர் கலக்கம் கண்டவர்தம் சொன்ன வண்ணமே அவரை ஓடத் தொடர்ந்து துறந்ததற்பின் பண்ணும் பாழி பள்ளிகளும் பறித்து குளஞ்சூழ் கரைப்படுத்து மன்னவனும் மனமகிழ்ந்து வந்து தொண்டர் அடிபணிந்தான். திருவாரூரில் நடந்த சைவ சமண மோதல் குறித்து பெரிய புராணம் கூறும் பாடல் இது. தற்போதைய திருவாரூர் கமலாலயம் எனும் தெப்ப குளத்தை சமணரிடமிருந்து போராடி தண்டி அடிகள் கைப்பற்றியதையே தண்டி அடிகள் நாயனார் புராணம் பேசுகிறது. சமணர்கள் காலத்தில் சிறிதாக இருந்த இக்குளத்தை சுற்றி சமணர்களின் பாளிகள் பள்ளிகள் பல கட்டப்பட்டிருந்தன. சமணர்களின் இருப்பிடமாக இருந்த இப்பகுதியை பிறவி குருடரான தண்டியடிகள் மீட்க விரும்பினார். அதற்காக அவர் எடுத்த முயற்சியை சமணர்கள் தடுத்தனர். சமணர்களின் வார்த்தைகளை கேளாமல் தண்டியடிகள் தமது பணிகளை தொடர்ந்தார். கண்களை இழந்த நீர் காதுகளையும் தற்போது இழந்தீரோ என சமணர்கள் இகழ்ந்தனர். சிவனருளால் யாம் இழந்த கண்களை திரும்ப பெற்றால் நீவீர் அனைவரும் இவ்வூரை விட்டு செல்வீரோ என தண்டியடிகள் மன்னன் முன்னிலையில் வாதம் செய்தார். சிவன் அருளால் கண்களை பெற்று சமணர்களை விரட்டி அடித்தார். பின்னர் பாளிகளும் பள்ளிகளும் இடிக்கப்பட்டு பெரிய அளவில் கமலாலயம் குளம் உருவாக்கப்பட்டது என பெரிய புராணம் அறிய தருகிறது. கண்களை திரும்ப பெற்றது என்ற கதை இயற்கைக்கு அப்பாற்பட்டதாயினும் சமயக் கலகம் ஒன்று நடந்து சமணர் வெளியேற்றம் நடைபெற்றுள்ளதை அறிய முடிகிறது. மதுரையில் சமணர்களை கழுவேற்றியதைப் போல இங்கு அவர்களின் கண்களை பறித்திருக்கலாம். இப்போதும் வீடுகளின் வாசல்களில் பூசணிக்காயில் அரக்கர்கள் தலை போன்று திருஷ்டி பொம்மை என கட்டி தொங்கவிட்டிருப்பார்கள். அவற்றில் சைவ வைணவ குறியீடுகள் இருக்கும். இவை சமய மோதல்களில் வெட்டி வீசப்பட்ட சமண பௌத்த துறவிகளின் தலைகளே. தலையை வெட்டி வீட்டின் வாசலில் வைத்தால் மன்னன் பரிசளிப்பான். இப்போதும் மதங்களை விமர்சித்தால் தலையை வெட்டு என கூச்சலிடும் மத வெறியர்களின் முன் உதாரணம் இது. திருநாவுக்கரசர் சமணராயிருந்து சைவராக மாறிய போது மகேந்திரவர்ம பல்லவன் அவரை சித்திரவதை செய்த வரலாறுகளும் அதன் பிறகு அவனையே திருநாவுக்கரசர் சைவத்திற்கு மாற்றி சமணர்களை கொன்று குவித்ததும் வரலாற்றின் பக்கங்களில் இரத்த சாட்சியாய் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நமி நந்தியடிகள் சைவ நாயனார்களில் ஒருவர். திருவாரூரை அடுத்த ஏமப்பேரூர் எனும் ஊரை சேர்ந்தவர். திருவாரூர் அறநெறி கோவிலுக்கு சென்று விளக்குகள் ஏற்றி வழிபட எண்ணினார். ஒரு வீட்டில் சென்று நெய் கேட்டார். அது ஒரு சமணர் வீடு. கையில் தணல் உடைய சிவனுக்கு விளக்கு எதற்கு? தண்ணீர் கொண்டு விளக்கெரிய செய்யும் என சமணர் இகழ்ந்ததாகவும் நமி நந்தியடிகள் அவ்வாறே செய்ததாகவும் அவரது புராணம் கூறுகிறது. ஒரு நாள் திருவாரூர் கோவிலுக்குள் வைதிகர்கள் யாகம் செய்து கொண்டிருந்தனர். அந்த வேள்வியின் பலனாக சிவபெருமான் ஒரு பறையராக செத்த கன்றுக்குட்டியை தோளில் போட்டுக்கொண்டு வேள்வி கூடத்திற்குள் வந்துவிட்டார். வந்தவர் சிவபெருமான் என்பதை உணராத வைதிகர்கள் பறையன் உள்ளே வந்துவிட்டான், யாகம் தீட்டுப்பட்டு விட்டது என கத்திக்கொண்டே வெளியே ஓடிவிட்டனர். சினம் கொண்ட சிவபெருமான் நீங்களும் பறையன் ஆகுங்கள் என சாபம் கொடுத்து விட்டார். சாபத்திலிருந்து விமோசனம் கொடுக்குமாறு வைதிகர்கள் கெஞ்சினர். மனமிறங்கிய சிவபெருமான் நிரந்தரமாக பறையனாவதற்கு பதிலாக நாள்தோறும் நண்பகல் முதல் ஒரு நாளிகை நேரம் மட்டும் பறையனாய் இருப்பீர்களாக என சாப விமோசனம் தந்தார். அதன்படியே திருவாரூர் கோவில் வைதிகர்கள் மதியம் ஒரு நாளிகை நேரம் பறையர்களாகி விடுகிறார்கள் என்பது அங்குள்ளவர்களின் நம்பிக்கை.
இதனால் திருவாரூர் கோவில் வைதிகர்களுக்கு மத்தியான பறையர்கள் என பெயர் ஏற்பட்டது. பறையரானவர் மீண்டும் வைதிகராக வேண்டுமானால் தீட்டு கழிக்க வேண்டும். எனவே திருவாரூர் கோவில் வைதிகர்கள் மதியம் ஒரு முறை குளிக்கும் வழக்கத்தை மேற்கொண்டிருந்தனர். இவ்வழக்கம் அண்மை காலம் வரை நீடித்திருந்தது என பேராசிரியர் தோ. பரமசிவம் தனது ஆய்வு நூலில் கூறுகிறார். இதிலிருந்து ஒன்று தெளிவாக புலனாகிறது. சமணத்தை வீழ்த்தி சைவம் நிலைநிறுத்தப்பட்ட பிறகு அப்பகுதியில் அதிக எண்ணிக்கையில் வாழ்ந்த பறையர் சமூக மக்களை தன்னுள் வரவு வைக்கவும், அதே நேரத்தில் சாதிய கட்டுமானத்தில் சமரசம் செய்யாமல் ஒரு சிறிய திருகு வேலையை மட்டும் செய்துள்ளதை உணர முடிகிறது. இதன் பிரதிபலிப்பாக திருவாரூர் கோவில் திருவிழாவின் போது பறையர் ஒருவர் யானை மீது அமர்ந்து கொடி பிடித்து செல்லும் வழக்கம் அண்மை காலம் வரை நடைமுறையில் இருந்திருக்கிறது. வைதிகரையும் பறையரையும் தொடர்புபடுத்தும் கதையும் நடைமுறையும் இக்கோவிலில் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை வழக்கில் இருந்துள்ளது. ஒவ்வொரு நாளும் 8 தேர் செய்யும் தச்சன் 1 மாதம் கூடிய கவனம் கொடுத்து செய்த தேர்கால் போல் வலிமையானவன் அதியமான். எனவே பகைவர்களே கவனம் என்கிறார் ஔவையார். இதனை களம் புகழ் ஓம்புமின் தெவ்விர் போரெதிர்ந்து எம்மூலும் முன்னொரு பொருணன் வைகள் எண்தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த கால் அன்னோன் என்னும் புறநானூற்று பாடல் எடுத்துரைக்கின்றது. சங்ககாலம் முதல் தேர் பயன்பாடு இருந்ததற்கான சான்று இது. சிலப்பதிகாரத்திலும் தேர் வர்ணிக்கப்படுகிறது. திருவாரூர் தேரழகு என்பார்கள். ஆசியாவின் மிகப்பெரிய தேர் இங்குதான் உள்ளது. ஊர்கோடி தேர் இழுப்போம் என்பார்கள். ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்கள் பல ஆண்டுகளாக தேர் நிறுத்துவதற்கு தடி போட மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளனர் என்பது சாதிய சமூகத்தின் கோர முகங்களில் ஒன்று. தடி போடும் போது தேர் நிற்காவிட்டால் உயிர் பலிகள் நேரிடும். 1927ஆம் ஆண்டு நடந்த தேர் திருவிழாவின் போது தேர் தீப்பிடித்து எரிந்து முற்றிலும் நாசமானது. கீழ வீதியில் இருந்து வழக்கமான உற்சாகத்துடன் திருவாரூர் தேர் புறப்பட்டது. அந்த தேருக்கு 10 சக்கரங்கள் இருந்தன. கமலாலயம் கரையில் மாற்றுரைத்த விநாயகர் கோயிலை கடந்து தேர் சென்ற பொழுது தீப்பற்றி எரியத் தொடங்கியது. ஆசியாவின் மிகப்பெரிய தேர் தீயின் நாக்குகளுக்கு இரையானது. தேர் தொடர்ந்து 2 நாட்கள் எரிந்துள்ளது. அன்றைக்கு பெரிய கட்டிடங்கள் இல்லாத காரணத்தால் பக்கத்து கிராமத்திலும் தேர் எரிவதை பார்த்திருக்கிறார்கள். திருவாரூர் புதிய தேர் 1928ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 1930ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. அதுவும் 10 சக்கரங்கள் உடைய தேர்தான். 1930 முதல் 1948 ஆண்டு வரை ஓடிய தேர் பின்னர் நின்று போனது. 1970ஆம் ஆண்டு தமிழக முதல்வராக இருந்த கருணாநிதி மற்றும் திருவாரூர் வ.சோ. ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி நிறுவனர் தியாகராஜ முதலியார் முயற்சியால் பழுது பார்க்கப்பட்டு பின்னர் ஓடத் தொடங்கியது. பழுது பார்த்தலின் பொழுது திருச்சி BHEL நிறுவனத்தின் உதவியால் 10 சக்கர அமைப்புக்கு பதிலாக 4 இரும்பு சக்கரமும் ஹைட்ராலிக் பிரேக் அமைப்பும் பொருத்தப்பட்டது. அதுவே தற்போதைய தேர். திருவாரூரில் அன்று தேர் எரிந்த சோகத்திற்கு இணையான சோகம் தற்போது ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்காக குழாய் பதிப்பதும் அதன் மூலம் ஏற்படும் விளைவுகளால் சமீபத்தில் ஆரூரின் ஆறுகள் அதாவது நண்டுகள் செத்து மிதந்ததும் செய்திகளாக வந்தது. தேரை புதுப்பித்து விட்டோம். காவிரி உருவாக்கிய வளமான வயல்வெளிகளை எப்படி புதுப்பிப்பது? காவிரி குளுமையாக இருப்பதாய் அவர்கள் கருதுகிறார்கள். ஆனால் காவிரிக்குள்ளும் இயற்கையான வெந்நீர் ஊற்றுகள் உருவாகி இருக்கிறது. காவிரியில் உள்ள வெந்நீர் ஊற்றுகளை அடுத்து அறிவோம். ஆனால் காவிரியில் வாழும் மக்களும் தற்போது வெந்நீர் ஊற்றாய் எழத் தொடங்கியுள்ளனர். அவ்வெப்பமானது காவிரியை நாசப்படுத்த முயற்சிக்கும் உலக கார்ப்பரேட் ஆதரவு ஒன்றிய ஆட்சியாளர்களை நிச்சயம் சுட்டெரிக்கும். அடுத்து நாகை நோக்கி நகர்வோம். நூலின் அடுத்த அத்தியாயம் 75 நாகப்பட்டினம். சோழ நாட்டின் துறைமுகப்பட்டினம்தான் நாகை எனும் நாகப்பட்டினம். காவிரியின் கிளை நதியான உப்பனாறு நாகையில் கடலில் கலக்கிறது. தொன்று தொட்டு பௌத்தர்களின் புண்ணிய நகரமாக நாகை இருந்துள்ளது. உற்றவர் குறுப்பரு தெரியின் கண் உய்த்தலை அன்ன தீமை செய்வோர்க்கு மொத்த மனத்ததாய் நற்றவர் கிடமாகின்றது நாகையே என பௌத்தர்கள் இந்நகரை புகழ்ந்து கூறுவர். அசோகர் காலத்தில் கட்டிய பதரத்திட்ட விகாரை நாகையில் இருந்தது. இவ்விகாரையில் கிபி 5ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில்
ஆச்சாரிய தர்மபாலர் என்பவர் தங்கியிருந்து நெட்டி பகர நட்டகதா எனும் உரைநூலை பாலி மொழியில் எழுதியுள்ளார். கிபி 720ஆம் ஆண்டில் நரசிம்ம போத்தவர்மன் எனும் பல்லவ மன்னன் காலத்தில் இங்கு ஒரு பௌத்த கோயில் கட்டப்பட்டது. வர்த்தகத்தின் பொருட்டு சீன நாட்டிலிருந்து நாகைக்கு வரும் பௌத்தர்களுக்காக சீன அரசன் விருப்பப்படி அது கட்டப்பட்டது. பிற்காலத்தில் அக்கோயிலை சீனா கோயில் என அழைத்தனர். வெனிஸ் தேசத்திலிருந்து சீனாவுக்கு யாத்திரை சென்ற மார்க்கோ போலோ நாகைப்பட்டினத்தில் சீனா கோயில் எனும் பெயருள்ள ஒரு கோயில் இருந்ததாக குறிப்பிடுகின்றார். பக்தி இயக்கம் பரவிய காலத்தில் திருமங்கை ஆழ்வார் நாகைப்பட்டினத்து பௌத்த விகாரை ஒன்றில் முழுவதும் பொன்னால் அமைக்கப்பட்டிருந்த புத்தர் உருவ சிலையை கவர்ந்து கொண்டு போய் அப்பொன்னை கொண்டு ஸ்ரீரங்கத்தில் திருமதில் எடுப்பித்தல் முதலான திருத்தொண்டுகளை செய்தார் என குரு பரம்பர பிரபாவம் எனும் வைணவ நூல் கூறுகிறது. நாகப்பட்டினத்துக்கு வடக்கே 1 அல்லது 2 கல் தொலைவில் புது வெளி கோபுரம் என்றும் சீனா கோயில் என்றும் கருப்பு கோயில் என்றும் பெயருள்ள ஒரு கோபுரம் இருந்ததென்றும் இக்கோபுரம் நாகைப்பட்டினத்திற்கு வருகிற கப்பல்களுக்கு ஒரு அடையாளமாக கடலில் தோன்றியது என்றும் இக்கோபுரத்தை தாம் நேரில் 1849ஆம் ஆண்டில் கண்டதென்றும் சர் வால்டர் எலியட் எழுதியிருக்கின்றார். இதை போன்று சீனா கோவில் குறித்த பல்வேறு பதிவுகள் இருக்கிறது. கிபி 985 முதல் 1014 வரையில் சோழ நாட்டை அரசாண்ட ராஜராஜ சோழன் காலத்தில் நாகையில் ஸ்ரீ சைலேந்திர சூடாமணி விகாரை எனும் பௌத்த பள்ளி கட்டப்பட்டது. சுமத்ரா தீவில் ஸ்ரீ விஜய என்னும் ராஜ்யத்தையும் பர்மா தேசத்தில் கடாரம் எனும் ராஜ்யத்தையும் அரசாண்ட ஸ்ரீ மால் விஜய கோத்துங்கவர்மன் என்னும் அரசன் வேண்டுகோளின்படி இந்த விகாரையை நாகப்பட்டினத்தில் கட்டுவதற்கு ராஜராஜ சோழன் உத்தரவு கொடுத்துள்ளான். இந்த விகாரை ஸ்ரீ மார விஜய கோத்துங்கனின் தந்தையான சூடாமணிவர்மன் என்பவர் பெயரால் கட்டப்பட்டதால் இதற்கு சூடாமணி விகாரை என பெயர். இச்சூடாமணி விகாரைக்கு ராஜராஜ பெரும்பள்ளி என்றும் பெயர் உண்டு. கடாரத்து அரசன் இவ்விடத்திலேயே கட்டிய மற்றொரு விகாரைக்கு ராஜேந்திர சோழன் பெரும் பள்ளி என பெயர். யானைமங்கலம் முதலான ஊர்களை இவ்விகாரைக்கு பள்ளி சொந்தமாக ராஜராஜன் அளித்தான். ஆயினும் சாசனம் எழுதுவதற்கு முன்னமே அவன் இறந்துவிட அவனுக்கு பின் அரசாண்ட ராஜேந்திர சோழன் செப்பு பட்டயத்தில் சாசனம் எழுதி தந்தான். அவன் எழுதி கொடுத்த சாசனங்கள் லெய்டன் நகரத்து பொருட்காட்சி சாலையில் இப்போது இருக்கின்றன. இந்த சாசனங்களுக்கு லெய்டன் சாசனம் என பெயர் வழங்கப்படுகின்றது. எபிகிராபிகா இந்தியா வால்யூம் 23 என்னும் நூலில் இந்த சாசனங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. பர்மா தேசத்திலிருந்து பௌத்த பிக்குகளும் சித்திர தூதன் எனும் தூதனும் இலங்கை சென்று தங்கள் வேலையை முடித்துக்கொண்டு கப்பலேறி செல்லும் வழியில் கப்பல் புயலில் அகப்பட்டு உடைந்து போக உயிர் பிழைத்து கரையேறினார்கள் என்றும் நாகைப்பட்டினத்தை அடைந்து அங்கிருந்த பதிரிகாராமம் எனும் பௌத்த பள்ளியில் தங்கியிருந்தார்கள் என்றும் அந்த பள்ளிக்கு அருகில் சீன தேசத்து அரசனால் குகை வடிவமாக கட்டப்பட்டிருந்த பௌத்த பள்ளியில் புத்த தேவரை வணங்கினார்கள் என்றும் பர்மா கல்யாணி நகரத்து கல்வெட்டு சாசனம் கூறுகிறது. இது நிகழ்ந்தது கிபி 1477ஆம் ஆண்டு. சீனா கோவில் கோபுரம் இருந்த இடத்தில் இயேசு சபை பாதிரிமார்கள் இப்போது கட்டடம் கட்டியிருக்கிறார்கள். 1867இல் இந்த கோபுரத்தை இடித்துவிட்டு கட்டடம் கட்டிக்கொள்ள ஆங்கில அரசாங்க உத்தரவு பெற்று இதை இடித்து போட்டார்கள். 224 இந்தியன் ஆன்டிக்வாரி வால்யூம் 7. இவ்விடத்தில் இருந்த மிக பழைய இலுப்பை மரம் ஒன்றை இயேசு சபை பாதிரிமார்கள் 1856இல் வெட்டிய போது அம்மரத்தின் அடியில் ஒளித்து வைக்கப்பட்டிருந்த 5 சிறிய பௌத்த உருவங்களை கண்டெடுத்தனர். இந்த உருவங்களில் 4 உலோகத்தினால் ஆனவை, 1 பீங்கானால் செய்யப்பட்டது. இவற்றில் 1 புத்தர் நின்று கொண்டு உபதேசம் செய்வது போல் அமைக்கப்பட்டது. கவர்னராய் இருந்த நேப்பியர் பிரபு நாகைக்கு சென்றபோது பாதிரிமார்கள் அதை அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த உருவத்தின் பீடத்தில் 11ஆம் அல்லது 12ஆம் நூற்றாண்டில் வழங்கிய தமிழ் எழுத்தில் ஸ்வஸ்தி ஸ்ரீ ஆகம பண்டிதர் உய்ய கொண்ட நாயகர் என எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு உருவம் புத்தர் போதியின் கீழ் அமர்ந்து தியானத்தில் இருக்கும் பாவனையாக அமைந்துள்ளது.
இன்னொன்று புத்தர் இரு கைகளையும் உயர்த்தி அபயம் அளிப்பது போல் அமைக்கப்பட்ட உருவம். இன்னொன்று சீன முறைப்படி செய்யப்பட்ட புத்தர் உருவம். இங்கு எடுக்கப்பட்ட பல புத்த உருவங்கள் சென்னை அருங்காட்சியகத்தில் உள்ளது. நாகப்பட்டினம் என்ற பெயர் தோற்றத்திற்கு நாகர் என்ற பூர்வீக குடிகளே காரணம். ஆதிகால மனிதர்களுக்கு தங்கள் வாழ்விடங்களில் அச்சத்தை உருவாக்கிய முதல் உயிரினம் பாம்புதான். பாம்பை வழிபட்ட ஆதிகால மனிதர்களே நாகர்கள். நாகர்கள் இன்றைய இந்திய நிலப்பரப்பெங்கும் வாழ்ந்தவர்கள். நாகர்கள் குறித்து அண்ணல் அம்பேத்கர் கூறுவது இது: தமிழ் அல்லது திராவிடம் என்பது தென்னிந்தியாவின் மொழி மட்டுமன்று. ஆரியர்கள் வருமுன் தமிழ் மொழி இந்திய துணைக்கண்டம் முழுமையும் பேசப்பட்ட மொழியாகும். இது உண்மையில் இந்தியா முழுமையும் நாகர்களால் பேசப்பட்ட மொழியாகும். ஆரியர்கள் நாகர்கள் மீதும் அவர்களின் மொழி மீதும் ஏற்படுத்திய தாக்குதலால் வட இந்தியாவில் வாழ்ந்த நாகர்கள் தங்கள் தாய் மொழியை விட்டு அதற்கு பதிலாக சமஸ்கிருதத்தோடு கலந்தனர். தென்னிந்தியாவில் இருந்த நாகர்கள் தமிழை தங்கள் தாய் மொழியாக்கி கொண்டனர். அவர்கள் ஆரியர்களின் சமஸ்கிருத மொழியை ஏற்கவில்லை. இந்த வேறுபாட்டை நாம் எண்ணி பார்த்தால் தென்னிந்தியாவில் வாழும் மக்களை மட்டுமே குறிப்பிட ஏன் திராவிடர் என்ற பெயரை பயன்படுத்த தொடங்கினார்கள் என்பது புரியும். தென்னிந்திய மக்களை குறிப்பிட சிறப்பு பெயரான திராவிடர் என்ற சொல்லை பயன்படுத்தினாலும் நாகர்களும் திராவிடர்களும் ஒரே இனம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இவ்விரு பெயர்களும் ஒரே இன மக்களையே குறிப்பிடுகிறது. நாகர்கள் என்பது இனம் அல்லது பண்பாட்டு பெயர். திராவிடர் என்பது அவர்களின் மொழியை குறிக்கும் பெயராகும். எனவே தாசர்கள், நாகர்கள், திராவிடர்கள் ஓர் இனத்தவரே. வேறு வகையில் கூற வேண்டுமெனில் இந்தியாவில் உள்ள இனங்கள் இரண்டுதான். ஒன்று ஆரியர்கள், மற்றொன்று நாகர்கள். பாபே சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் ஆங்கில நூல் தொகுப்பு 7 பக்கம் 300. நாகர்களின் தலைமை இடமாக இருந்ததால்தான் அதற்கு நாகபுரி அல்லது நாக்பூர் என்ற பெயரும் வந்தது. நாகர்களை அழித்த நினைவையொட்டியே RSS தனது தலைமை இடமாக நாகபுரியை தேர்வு செய்தது. நாகர்கோவில், நாகமலை, நாகப்பட்டினம் முதல் நாகாலாந்து வரை உள்ள எல்லாமே மூதாதையரான நாகர்களின் தொன்மங்களே. நிக்கோபார் என்ற அந்தமானின் அருகில் உள்ள தீவும் கூட மணிமேகலையில் நாகநாடு என்றே குறிப்பிடப்படுகிறது. நாகர்களின் அழிவில்தான் நாபர்களும் நாதர்களும் உருவாக்கப்பட்டார்கள். இவர்கள் அனைவருக்குமான குறியீடு பாம்புதான். ஜீசஸ் அல்லது கிறிஸ்து என்பதை கூட இயேசுநாதர் என்கிறார்கள். ஈசநாதன் என்று அழைக்கப்படும் வைதீகமயமாக்கப்பட்ட வடிவமே இயேசுநாதர். அர்ச்சுனருக்கும் உலுபி எனும் நாக கன்னிகைக்கும் பிறந்தவராக சொல்லப்படுபவர்தான் அரவான். அரவான் தலை வெட்டப்பட்டு தலை துள்ளி குதித்ததால் கூத்தாண்டவர் என்கிறார்கள். ஆரியர்களால் நாகர்கள் கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்டதன் அடையாளமே கூவாகம் கூத்தாண்டவர் கோவில். போர்ச்சுகல் நாட்டை சார்ந்தோரை போர்ச்சுகீசியர்கள் என்றும், ஹாலந்து நாட்டை சார்ந்தோரை டச்சுக்காரர்கள் என்றும், டென்மார்க் நாட்டை சார்ந்தோரை டேனியர்கள் என்றும், பிரான்ஸ் நாட்டை சார்ந்தோரை பிரெஞ்சுக்காரர்கள் என்றும், இங்கிலாந்தை சேர்ந்தவர்களை ஆங்கிலேயர்கள் என்றும் அழைக்கிறோம். இவர்கள் அனைவரையும் மொத்தமாக ஐரோப்பியர்கள் என்கிறோம். இன்றைய இந்திய நிலப்பரப்பில் முதலில் வந்தவர்கள் போர்ச்சுகீசியர்கள். தஞ்சாவூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த தஞ்சை நாயக்க மன்னர்களின் ஆட்சி பகுதியாக 16வது நூற்றாண்டில் இவ்வூர் இருந்தது. செவப்ப நாயக்கர் 1532 முதல் 1690 வரை என்ற தஞ்சை நாயக்க மன்னரின் அனுமதியை பெற்று போர்ச்சுகீசியர் தம் குடியிருப்பை இங்கு அமைத்து கொண்டனர். உப்பனாற்றின் வடகரையில் மேற்கு புறமாக இந்த குடியிருப்பு அமைந்தது. டச்சுக்காரர்களின் தாக்குதலில் இருந்து பாதுகாத்து கொள்ள மண் கோட்டை ஒன்றை 1582 போர்ச்சுகீசியர் இங்கு அமைத்தனர். 1594 இது கற்கோட்டையாக மாறியது. இந்த கற்கோட்டைக்குள் நாகப்பட்டினம் நகர் இடம் பெற்றிருந்தது. கோட்டையின் 3 நுழைவாயில்களிலும் பாதுகாவலர்கள் நியமிக்கப்பட்டனர். நகராட்சி தோற்றுவிக்கப்பட்டு அதற்கென்று அதிகாரிகளும் ஊழியர்களும் நியமிக்கப்பட்டனர். நகரின் மேட்டிமையோர் குழு நகராட்சியை நிர்வகித்தது. நகரில் வாழும் மக்களிடமிருந்து போர்ச்சுகல் மன்னருக்கு வரி வாங்கப்பட்டது. கசாதுக்கள் 5 அடங்கிய குழு ஒன்று உள்ளூர் வாசிகளிடம் உருவாகும் வழக்குகளை தீர்த்து வைத்தது. இங்கிருந்தவரை திருமணம் செய்து கொண்ட போர்ச்சுகீசியரே கசாத்துகள் என அழைக்கப்பட்டனர்.
1645 ஆகஸ்ட் 29ஆம் நாள் இந்நகரம் மேரி மாதாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு சிட்டி ஆஃப் அவர் லேடி ஆஃப் இமாக்குலேட் கான்செப்ஷன் அமலோற்பவ மாதாவின் நகரம் என்றழைக்கப்பட்டது. விஜயராகவ நாயக்கர் 1634 முதல் 1673 வரை என்ற தஞ்சை நாயக்க மன்னரிடமிருந்து நாகப்பட்டினத்தை சுற்றியுள்ள புதூர், நாகூர், அந்தனப்பேட்டை, கருவேலங்காடு, புறவாச்சேரி, ஆனைமங்கலம், நாங்குடி, மஞ்சக்கொல்லை, நிறுத்தமங்கலம், சங்கமங்கலம் எனும் 10 ஊர்களில் வரி வாங்கும் உரிமையை போர்ச்சுகீசியர் பெற்றனர். வாங்கிய வரியில் ஒரு குறிப்பிட்ட பங்கை தஞ்சை நாயக்க மன்னருக்கு கொடுத்தனர். 1646 நவம்பர் 15க்கு பின் ஆங்கிலேயர், டச்சுக்காரர், டேனிசியர் ஆகியோர் உடனான வணிகத்தை போர்ச்சுகீசிய அரசு தடை செய்தது. நாகப்பட்டினம் துறைமுகத்தில் வணிகம் நடத்துவோர் பின்பற்ற வேண்டிய 20 விதிமுறைகளை வகுத்தது. உள்நாட்டு பகுதியில் இருந்து நாகப்பட்டினத்திற்கு கொண்டு வரப்படும் அனைத்து பொருட்களுக்கும் வரி செலுத்த வேண்டும். தவறினால் அவை பறிமுதல் செய்யப்பட்டு போர்ச்சுகல் மன்னரின் கணக்கில் வரவு வைக்கப்படும். சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் இருந்து விற்பனைக்காகவோ ஏற்றுமதிக்காகவோ கொண்டு வரப்படும் பொருட்களுக்கு 5 விழுக்காடு நுழைவு கட்டணம் விதிக்கப்படும். இங்கு கொண்டு வரப்படும் பாக்குக்கு மணங்கு ஒன்றுக்கு 2 பணம் வரி செலுத்த வேண்டும். லவங்கம் வணிகம் செய்ய விரும்புவோர் உரிமம் பெற வேண்டும். இவ்வணிகத்திற்கு சுங்கவரி கிடையாது. விற்பனைக்காக கொண்டு வரப்படும் கயிறுக்கு 5 விழுக்காடு வரி செலுத்த வேண்டும். இலங்கை, தூத்துக்குடி, மன்னார், யாழ்ப்பாணம், பரங்கிப்பேட்டை ஆகிய இடங்களிலிருந்து கப்பல்களிலும் ஏனைய நீர்வழி கலன்களிலும் கொண்டு வரப்படும் பொருட்களுக்கு வரிவிலக்கு உண்டு. ஆனால் துறைமுகத்தை விட்டு வெளியேற கப்பல்கள் கட்டணம் செலுத்த வேண்டும். இந்நகரில் வாழும் போர்ச்சுகீசிய இந்து முஸ்லிம் வணிகர்கள் 7 விழுக்காடு ஏற்றுமதி வரி செலுத்த வேண்டும். சுங்க வரிகளில் ஒரு பகுதி தஞ்சை நாயக்க மன்னருக்கு வழங்கப்படும். வரி கணக்கை எழுதி வைத்தல், அதை செய்யும் ஊழியர்களுக்கான ஊதியம், வரி பணத்தை பாதுகாத்து வைத்தல், துறைமுகத்தின் காவல் அதிகாரி என்பன தொடர்பான செய்திகளும் இந்த விதிமுறையில் இடம்பெற்றுள்ளன. மலபார் கடற்கரையில் உள்ள சிரியன் கிறித்தவர்களின் கப்பல்கள் நாகப்பட்டினம் வழியாகவே மியான்மர் சென்றன. வாணிப வளர்ச்சியில் பன்னாட்டு வணிக நகராக இந்நகரம் மாறியது. இங்கிருந்து ஏற்றுமதியாகும் உணவு, தானியங்களுக்கும் துணிகளுக்கும் ஏற்றுமதி வரியில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டது. விபத்துக்குள்ளாகி கரை ஒதுங்கும் கப்பல்களும் அவற்றில் உள்ள சரக்குகளும் போர்ச்சுகீசியர்களின் உடைமையாயின. போர்ச்சுகீசியரின் ஆதிக்கம் இங்கு வலுப்பெற்ற பின் நாகூர், குன்னிமேடு ஆகிய துறைமுகங்களின் வாயிலாக கடல் வாணிபம் செய்து வந்த மரைக்காயர்கள் பாதிப்புக்குள்ளாயினர். போர்ச்சுகீசியரின் வாணிப வளம் டச்சுக்காரர்களை உறுத்தியதால் 1658 ஜூலை 20ஆம் நாள் நாகப்பட்டினத்தை தாக்கி 23ஆம் நாளன்று அதை கைப்பற்றினர். இங்கிருந்த போர்ச்சுகீசியர் கோவாவுக்கு இடம்பெயர்ந்து சென்றனர். ஐரோப்பாவில் ஜெர்மனிக்கு கிழக்கிலும் பெல்ஜியத்திற்கு வடக்கிலும் அமைந்தது நெதர்லாந்து. இதுவே ஹாலந்து என அழைக்கப்படும் நாடு. மேற்கு ஜெர்மனியில் பிராங்கோயன் என்றோர் இனமக்கள் இருந்தனர். இம்மக்கள் பேசிய மொழிக்கு டச்சு மொழி என்று பெயர். இம்மக்களின் கிளர்ச்சியால் 1581 ஹாலந்தில் டச்சு மொழி பேசுவோரின் டச்சு அரசு ஏற்பட்டது. அந்த அரசின் கிழக்கிந்திய வணிக நிறுவனத்தாரே டச்சுக்காரர்கள் என அழைக்கப்பட்டனர். ஹாலந்து நாட்டினரை இங்கிருந்த மக்கள் அழைத்த பெயர்தான் ஆலந்துக்காரர் என்பது. ஆலந்துக்காரர்களை ஒல்லாந்தர் என்றும் நாகை மக்கள் அழைத்தனர். இலங்கையிலும் இவரை ஒல்லாந்தர் என்றே அழைத்தனர். கிபி 1658 முதல் 1824 வரை நாகை ஆலந்துக்காரர்கள் பிடியில் இருந்தது. தமிழகத்திலும் காவிரியின் பகுதிகளிலும் தனித்த ஒரு பகுதியினரின் ஆட்சியில் நீண்ட காலம் இருந்தது நாகை பகுதிதான். கடற்புறத்தில் 1500களில் போர்ச்சுகீசியர்களால் தான் கிறித்தவம் உருவாக்கப்பட்டது. கன்னியாகுமரி தொடங்கி சென்னையின் சாந்தோம் வரை கடற்கரை பகுதியில் காலூன்றி அப்பகுதியில் ஆட்சி செலுத்தியவர்கள். இந்த பின்னணியில் எழுந்ததுதான் வேளாங்கண்ணி தேவாலயம். ஆனால் வேலர்கண்ணி வழிபாடுதான் வேளாங்கண்ணி மாதா வழிபாடாக மாறியது என பௌத்த பேரறிஞர் ஒருவர் தனது பெரும் ஆய்வில் பதிவு செய்கிறார். அடுத்து வேளாங்கண்ணியை அறியலாம். நூலின் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. மேலும்
மகாகவி பாரதியாருடன் பயணித்த திரு வ. ராமசாமி அவர்கள் எழுதிய பாரதியார் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் மகாகவி பாரதியார் மற்றும் திரு மதன் அவர்கள் எழுதிய வந்தார்கள் வென்றார்கள், சமூக வரலாற்று ஆய்வாளர் திரு சே. திவான் அவர்கள் எழுதிய வர சொன்னார்கள் வந்தார்கள் வென்றார்கள் மற்றும் கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்கள் எழுதிய தமிழாற்றுப்படை, எழுத்தாளர் திருமதி ரோண்டா பைன் அவர்கள் எழுதிய மாயாஜாலம், மகாபாரதத்தின் மாறுபட்ட பக்கங்களை கூறும் எழுத்தாளர் திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம், மலையாள எழுத்தாளர் திரு ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் எழுதிய அசுரன், வீழ்த்தப்பட்டவர்களின் வீர காவியம், ராவணன் மற்றும் அவனது இனத்தாரின் கதை, மேலும் பாரதியார் கவிதைகள், ஔவையார் இயற்றிய நல்வழி மற்றும் நீதி நூல்கள் பற்றிய வலையொலி குறும்படங்கள் ஒளிவடிவில் கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். தமிழாற்றுப்படை மற்றும் மாயாஜாலம் நூல்களை ஸ்பாட்டிஃபை ஆப்பிலும் கேட்கலாம். ஸ்ரீமதி செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.